3 நாளாவே வீடியோ போட முடியல. இந்த 3 நாள் கேப்ல தான் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் ஆயிட்டோம். கேரளால சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே ஊருக்கு போயிட்டா ஒரு மாதிரி வெறிச்சோடின மாதிரி இருக்கும். நம்மளும் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மாவுமே கோயில் கூட அப்படிங்கிறதுனால ஊருக்கு போயிட்டாங்க. நானும் போயிடலான்னு தான் பார்த்தேன். நான் ஹஸ்பண்ட் தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே ஒரு வேளை போயிருந்தாலும் இங்கே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்களோ, சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு மனசு தோணிகிட்டே இருக்கும். நம்ம தான் ஊருக்கு போகல, ஆனால் ஊரில் என்னென்ன நடக்குதுங்கிறத அம்மா கால் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நம்மளுமே ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஊருக்கு போனதுனால என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும், எதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டேன். அதெல்லாம் அம்மா சுற்றி பார்த்து வாங்கிட்டு வரதுக்குள்ளே எப்படியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிரும். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆக போது இன்னுமே எனக்கு அந்த வீட்டு மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு தெரியாது. அம்மா தான் எல்லாமே ரெடி பண்ணி வறுத்தரைச்சி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. முன்னாடிலாம் எங்கள் பாட்டி இருப்பாங்க, அவங்க தான் வீட்டில் வந்துட்டு மசாலா எல்லாமே வறுத்து ரைஸ் மில்லுக்கு நடந்தே போய் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா தான் போயிட்டு மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னைக்கு காலையில் ஹஸ்பண்ட் வந்துட்டு சூரை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இந்த மீன் பெருசாக பிடிக்காது, ஏன்னா அதில் வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஃப்ளஷ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது எனக்கு சாப்பிட பிடிக்காது அந்தளவுக்கு. ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வாங்கிட்டு வந்ததுமே சூப்பராக குக் பண்ணியாச்சு. நான் அந்த ஒயிட் கலர் ஃப்ளஷ் மட்டும் தான் சாப்பிடுவேன். கேரளா ஸ்டைலில் மீன் கறி தான் வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குழம்புல என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு தெரியும். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கூடவே வந்துட்டு சம்மந்தி அரைச்சிருந்தேன். எல்லாமே வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். இன்றைக்கி டே ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.